something for you. Please wait here. Come with me. Okay. I know you'll love it. No, no. No, no, no. Don't leave me. This is the president of my company. The project is canceled. Leave me alone. Help me! Help me! I'm sorry. It's over. ஹாய் வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உள்ள போட்டு விட்டுருங்க. நண்பர்களே, என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் செய்யுங்க ப்ளீஸ்.
நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க? இதை யார் சாப்பிடுவா? இதே தான் டெய்லியும் சாப்பிடணுமா? இதான் என் தலையெழுத்தா? எனக்கு என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. எனக்கு ஆட்டுக்கறி தான் வேணும். நீ இது கொடுத்துட்டு போய் ஆட்டுக்கறி எடுத்துட்டு வாங்க. இதை போய் மனுஷன் சாப்பிடுவானா? இது எனக்கு வேண்டாவே வேண்டாம். என் சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு சம்பளம் கிடைக்கல. அடுத்த வாரம் நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி தரேன் உனக்கு. ஐயா, என்னுடைய மனைவியை பாத்தீங்களா? ராத்திரி 2 மணி இருக்கும் என் ஒரே கார்ல ஏறி போனா. ஐயோ, என்னை விட்டுட்டு போயிட்டியா? ஏன் எனக்கு மோசமான நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இறைவா, ஏன் எனக்கு இந்த சோதனை? இறங்கி வா. இறங்கி வா. நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். நீ எனக்கு வேண்டாம், என்னை விட்டுட்டு போயிரு. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். இப்போ பாதியில வந்துட்டு என்னை விட்டுட்டு போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? எனக்கு யாரே தெரியும். என்னை ஏத்துக்குங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்னைய மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்னைய ஏத்துக்குங்க. முத்தம் வேண்டாம். எனக்கு முத்தம் வேண்டாம். எனக்கு தோசை சுட்டு கொடு. பசிக்குது. கூட கொடுக்க தெரியல. என்ன மனுஷன் நீங்க? போங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் மாலா கல்யாணம் ஆகி பக்கத்துல தான் இருக்கறாளே. அவளோட கணவர் அவளை எப்படி கொஞ்சம் முத்தம் கொடுத்து சினிமா கூட்டிட்டு போறார் தெரியுமா? நீங்களும் தான் இருக்கீங்க டூன். நீங்களும் அதே மாதிரி என்னை கொஞ்சி முத்தம் கொடுத்து சினிமா கூட்டிட்டு போனாதான் தோசையே கொடுப்பேன். என்னோட மனைவிக்கு இப்படி ஒரு ஆசையா? மாலாவுக்கு முத்தம் கொடுத்து சினிமாவுக்கு கூட்டிட்டு போறதுல என் மனைவிக்கு அவ்வளவு ஆசையா? எனக்கு கிடைச்ச மாதிரி மனைவி யாருக்கும் கிடைக்காது. நான் தான் கொடுத்து வச்சவன். வாங்க பச்சை முத்து, எங்க எந்த பக்கம்? குளம். என்னோட கணவர் உங்ககிட்ட அன்பா பாசமா முத்தம் கொடுத்து சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போறாராமா? ஆமா, என் கணவர் என்னைய தானே முத்தம் கொடுத்து சினிமா கூட்டிட்டு போறாரு. வேற யாரு கொடுத்தாரு? உன் கணவர் உனக்கு என்னெல்லாம் செய்வாரோ அதே மாதிரி என் மனைவியும் அப்படி உன்னை செய்ய சொன்னாள். அதனாலதான் வந்தேன். உனக்கு முத்தம் கொடுத்து சினிமா கூட்டிட்டு போறேன். நானும் ஒரு காலத்துல இதற்கு முகவாத உதவாக்காரனா தான் இருந்தேன். அப்ப எங்க அப்பா சொன்னாரு, நல்லா படிச்சாதான் முன்னேற முடியும், 4 பேர் மதிப்பாங்கன்னு சொன்னாரு. இல்லைன்னா 6 மாதத்தை மேய்க்கணும்னாரு. அப்பா அவரு சொன்ன வார்த்தை தான் உழைப்ப கத்து கொடுத்தது, முன்னேற கத்து கொடுத்தது. அப்பா சொன்ன மாதிரி நான் படிச்சிருந்தா நான் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்திற்கு வந்திருப்போன்னு எனக்கே தெரியல. அவர் பேச்சை கேட்காம ஆடு மாடு கோழி மேய்ச்சனால தான் நான் இப்போ பல 1000 மாட்டுக்கும் ஆட்டுக்கும் சொந்தக்காரனா இருக்கிறேன். உலகம் பூரா எக்ஸ்போர்ட் பண்றேன். இந்த பேருக்கும் புகழுக்கும் எங்க அப்பா தான் காரணம். முட்டை போட்டா குண்டி வரைக்கும்னு கோழி நினைச்சா நம்மளுக்கு முட்டையே கிடைக்காது. இதே மாதிரி தான் அப்பா திட்டுறதையும் கோவப்படுறதையும் தப்புன்னு நினைக்கிற எந்த பிள்ளையும் இன்னும் வர முடியாது. கடைசியா ஒண்ணு, என்னைய பிள்ளைய பத்ததுக்கு எங்க அப்பா தான் தவம் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் அவளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தவம் பண்ணிருக்கணும். ஹாய் வீவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போட்டு விட்டுருங்க.